இப்போதைக்கு 2 மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் இப்போ பிரச்சார சுற்றுப்பயணம் சொன்னார். அது திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் இப்போ திருவாரூர், நாகை. இப்போ அவர் அந்த இடங்களில் அவர் பேசுகிறதுக்கு மறுநாளே அந்தந்த சம்மந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏக்கள், மூத்த அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்க. முதல்லலாம் இந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அவர் பேசுகிறதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இப்போ களம் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது விஜய் இதற்கு முன்பு பேசிய செய்திகள் எல்லாம் அவர் அரசியல் களத்தில் என்னவாக இருக்க போகிறார் என்கிற செய்திகள். இப்ப பேசுகிற செய்திகள் எல்லாம் அவதூறு பரப்புகிறார். நாகையில ஒரு பிரச்சார பயணத்தை நாகை திருவாரூர் பகுதியில் மேற்கொண்டார். அப்போ என்ன இந்த பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். தொகுதியில என்ன நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். அப்போ பிரச்சார பயணத்துல இவர் பரப்புகிற அவதூறுகளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். பெருந்திரளான கூட்டம் கூடுது சார். கூட்டம் கூட்டுவதில் ஒன்றும் குறையில்லை. நீங்க ரசிகர்கள் கூட்டம் கூடுவதற்கும் விஜய் அரசியலுக்கே வராமல் இந்த பயணத்தை மேற்கொண்டதாலும் இத்தகைய கூட்டம் வரும். காரணம், திரையில் தோன்றிய ரசிகர் திரையில் தோன்றிய நடிகர் நம் கண் முன்னால் நிற்கிறார். அந்த நடிகரை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் தான். சினிமா மோகம் இருக்குல்ல, அது மக்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி சார். அப்போ அவ்வளவு கூட்டத்தை கூட்டி நீங்கள் அவதூறு பரப்புகிற போது வந்தவர்கள் உண்மை என்று நம்பிவிடக் கூடாது அல்லவா? அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? இந்த அரசுக்கு இருக்கு, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க அவதூறு பரப்புகிற போது அது குறித்த உண்மையை எடுத்து சொல்றாங்க. அது உங்களுக்கு நேரடியா எதிரிகள் என்று நீங்கள் கருதி விடக் கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, நாய் குலைக்கிறது என்பதற்காக கல்லை எடுத்து அடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாய் பெரிய ஆள் அர்த்தமா? நம்மை விட அது குலைக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு கல்லை எடுத்து வீசுகிறோம். அது போன்ற எதிர் நடவடிக்கை தான் இது. கல்லை எடுத்து வீசுகிற நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதற்காக விஜய் காம்படிட்டரா வந்துட்டாரு, திமுகவை வீழ்த்துகிற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறார், எனவே விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அது அரசியல் அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை விட மிகப்பெரிய எதிர்வினைகள் எல்லாம் கடந்த காலத்தில் ஆற்றப்பட்டிருக்கின்றன. துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, நாம பல பேரை அடிச்சு டான் ஆகல, நாம அடிச்ச எல்லாமே டான்னாரு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியில் துவங்கி ஜவஹர்லால் நேருவில் துவங்கி எல்லாரையும் பார்த்து விட்டு வந்திருக்கிற இயக்கம் விஜய் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்ல. அவரை எதிர்கொள்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று கூட திராவிட முன்னேற்ற கழகம் கருதவில்லை. அதே நேரத்தில் அவதூறு பரப்புகிற போது அந்த அவதூறுகளை கிள்ளி எறிகிற வகையில் அந்த அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.